ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2000 கீழே தான் இருக்கும். இந்த வேக்யூம் கிளீனர் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அப்புறம் ஈஸியாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதுன்னு தான் சொல்லும். மற்ற பெரிய வேக்யூம் கிளீனர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷார்க் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த பாட்டம். இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா அசம்பிள் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் தான் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே. லாக் ஆகுற மாதிரி மெத்தட் தான், பெருசாக ஸ்க்ரூ நெட்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஒயரை முதல்ல பிரிச்சுப்போம். பார்த்திங்கன்னா லென்த்து இவ்வளோ தான். இந்த ஒயர் வந்து ஒரு 3 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கரண்ட்டில் ப்ளக் பண்ணி எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் இல்லாமல் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன் எப்படி ரன் ஆகுதுன்னு. நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா வெடிச்சிச்சுன்னா அதனால் வந்து டஸ்ட் இல்லாமல் சும்மா ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பேப்பர் இதெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் கீழே போட்டிருக்கேன். அந்த பேப்பரை வந்து இது வந்து செட் பண்ணி இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பேப்பர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் போல், அதனால் கொஞ்சம் முக்கி எடுக்குது. மற்றபடி சின்ன டஸ்ட்லாம் ஈஸியாக எடுக்கும். இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்தால் அந்த மேலே டாப் வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே இருக்க அந்த ஃபில்டரை எடுத்து நம்ம வந்து உள்ளே இருக்க டஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி திருப்பி டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் சிம்பிள் தான். இதோட பட்ஜெட்டும் வந்து கம்மி தான். 1895 சம்திங் தான் வந்துச்சு. நீங்கள் பெரிய வேக்யூம் கிளீனர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 30,000 40,000 போவோம். இது வேக்யூம் கிளீனர் வந்து 2000லேயே முடிச்சிடலாம். வீட்டில் வயசானவங்க யாருனா இருந்தீங்கன்னா அது வந்து சிம்பிளாக இருக்கும். சின்ன பசங்கள்கிட்ட கொடுக்கலாம், ஆனால் பார்த்து கொடுங்க. ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் தான். எப்படி பார்த்தாலும் ஆளை சேஃபாக யூஸ் பண்ணணும். தண்ணியில் கிணறி போட்டு எல்லாம் கையெல்லாம் விட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் சின்ன பசங்கள்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. இந்த வீடியோக்கு வந்து ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட பையிங் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் மேலேயே இந்த வீடியோவிலே கொடுக்குறேன், கீழே வரும். அதை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன்.